தேங்காய் அரைச்சி ஊற்றி பூரி குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? நம்ம ஸ்டைலில் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு தேன்மி குக்கிங். பூரிக்கு இந்த குருமா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு கருவேப்பந்தலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நீளமாக கட் பண்ண வேண்டாம், இது மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, அதையும் நம்ம சேர்த்திட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், மூடி வச்சுக்கலாங்க. இப்போ தக்காளி வதங்கி வர டைமில் 1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்துக்கலாங்க. அது கூட ஒரு 4 முந்திரி, 1/2 ஸ்பூன் சோம்பு, கசகசா 1/2 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 2, ஒரு அன்னாச்சி பூ, பட்டை, இதை சேர்த்திட்டுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி வதங்கல இப்போ 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க, அதையும் நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க, அதையும் மறைச்சி சேர்த்திக்கலாங்க. 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும், மூடி வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ தண்ணி கொதித்து வர டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், அந்த மிக்ஸி ஜார் மட்டும் அலசி உள்ளே ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்த்த வேண்டாம், எச்சா தண்ணி குருமா தண்ணியாகிடும், இதே போதுமானதாக இருக்குங்க. இப்போ இந்த குருமா நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து கொஞ்சம் குழம்பு திக்காய் வருங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு குழம்பு கொதித்து திக்காய் வந்துடுச்சு. சூப்பரான ஒரு அருமையான பூரி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியில் கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பூரி சுட்டுக்கலாங்க. நல்ல பூரி புசு புசுன்னு சூப்பராக வருது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, நம்ம பூரியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சுட சுட பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி பூரி குருமா ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க. இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.